குழந்தை பாட்டுக்கு தானா வளர போகுது. இதுல என்ன பிரச்சனை? குழந்தை தானா வளருமா? குழந்தை பிறந்து 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. நாம தூங்கும் போது பாப்பா தூங்காது, பாப்பா தூங்குற வரைக்கும் நாம தூங்க முடியாது. அதையும் மீறி தூங்கிட்டாலும் நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்து வேன்னு கத்தும். பாலை கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். இதுல டயப்பர் மாத்தணும், தட்டி குடுக்கணும், தாளாட்டணும், பாட்டு பாடணும், கதை சொல்லணும். இப்படி குழந்தைய வளர்க்கறதுக்குள்ள உயிரையே கொடுக்கணும். இப்ப சொல்லு, குழந்தை ஈஸியா வளர்ந்துருமா? வளராதுமா, நாம தான் வளர்க்கணும். குழந்தை பாட்டுக்கு தானா வளர போகுது. இதுல என்ன பிரச்சனை? குழந்தை தானா வளருமா? குழந்தை பிறந்து 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. நாம தூங்கும் போது பாப்பா தூங்காது, பாப்பா தூங்குற வரைக்கும் நாம தூங்க முடியாது. அதையும் மீறி தூங்கிட்டாலும் நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்து வேன்னு கத்தும். பாலை கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். இதுல டயப்பர் மாத்தணும், தட்டி குடுக்கணும், தாளாட்டணும், பாட்டு பாடணும், கதை சொல்லணும். இப்படி குழந்தைய வளர்க்கறதுக்குள்ள உயிரையே கொடுக்கணும். இப்ப சொல்லு, குழந்தை ஈஸியா வளர்ந்துருமா? வளராதுமா, நாம தான் வளர்க்கணும். குழந்தை பாட்டுக்கு தானா வளர போகுது. இதுல என்ன பிரச்சனை? குழந்தை தானா வளருமா? குழந்தை பிறந்து 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும். அதுவும் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. நாம தூங்கும் போது பாப்பா தூங்காது, பாப்பா தூங்குற வரைக்கும் நாம தூங்க முடியாது. அதையும் மீறி தூங்கிட்டாலும் நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்து வேன்னு கத்தும். பாலை கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். இதுல டயப்பர் மாத்தணும், தட்டி குடுக்கணும், தாளாட்டணும், பாட்டு பாடணும், கதை சொல்லணும். இப்படி குழந்தைய வளர்க்கறதுக்குள்ள உயிரையே கொடுக்கணும். இப்ப சொல்லு, குழந்தை ஈஸியா வளர்ந்துருமா? வளராதுமா, நாம தான் வளர்க்கணும். குழந்தை பாட்டுக்கு தானா வளர போகுது. இதுல என்ன பிரச்சனை?